உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஆஃப் ஆயிடுச்சு. அதான பார்த்தேன். என்னடா காலையில இருந்து நல்லபடியா போதே, இன்னைக்கு ஆபீஸ்க்கு போற வரைக்கும் ஆஃப் ஆகலையேன்னு நினைச்சேன். நினைச்சு முடிக்கிறதுக்குள்ள ஆஃப் ஆயிடுச்சு. இங்க பாரு, உன்னை நான் வாங்கும் போதே கம்மியான விலைக்கு தான் வாங்கினேன். இப்போ உன்னை திரும்பவும் வித்தன வெயி ரொம்ப கம்மியான விலைக்கு வாங்கி உன்னை காயலாங்கடையில தான் போடுவாங்க. ஒழுக்கமா சொல் பேச்ச கேட்டு கொஞ்ச நாளைக்கு கூட இருக்கிற வழியை பாரு. இதையே பார்த்து பார்த்து நானே ஒரு மெக்கானிக் ஆயிடுவேன் போல. அந்த அளவுக்கு நீ என்ன வேலை வாங்கிட்டு இருக்க. பார்க்கலாம், ஸ்டார்ட் ஆயிடும் நினைக்கிறேன். ஒழுங்கா ஸ்டார்ட் ஆயிடு. என்ன அம்மா இத்தனை தடவை கால் பண்ணிருக்காங்க? காலையிலேயே அவங்க கொடுத்த இடியாப்பமும் பாயாவும் அவங்க சொன்ன இடத்துல கொடுத்துட்டு தானே வந்தோம். ஹலோ பாரதி. என்னம்மா இத்தனை தடவை கால் பண்ணிருக்கீங்க? பாரதி, நீ எங்க இருக்க? அம்மா, ஏன் டென்ஷனா இருக்கீங்க? பாரதி, நீ உடனே கிளம்பி ஸ்கூலுக்கு வா. ஸ்கூல்? என்னாச்சுமா? ஏதாவது பிரச்சனையா? பாரதி, நீ உடனே நேர்ல வா, நான் சொல்றேன். சரிம்மா, நான் உடனே வரேன். ஹரிணி, அழாதம்மா, அழாத. வாங்க பாரதி. கண்ணை தொடச்சுக்கோமா. உங்க பொண்ணு எங்க ஸ்கூலுக்கு இன்னைக்கு ரொம்ப பெருமை சேர்த்து கொடுத்திருக்கா. பாராட்டுறதுக்கு தான் உங்களை வர சொன்னேன். என்ன பாரதி பாக்குறீங்க? உங்க பொண்ணோட சேட்டை நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது. இன்னைக்கு அவ கிளாஸ்மேட் ஹரிணியை எப்படி அடிச்சிருக்கான்னு பாருங்க. அப்படி என்ன கோவம் இவளுக்கு? இப்படிதான் அடிப்பாளா? வீட்ல என்ன சொல்லி கொடுத்து வளர்த்திருக்கீங்க? நியாயமா பார்த்தா உங்க பொண்ணுக்கு டிசி கொடுத்து அனுப்பி இருக்கணும். ஹரிணியோட அப்பா வேணான்னு சொன்னதாலதான் இப்படி கூப்பிட்டு வச்சு வார்ன் பண்றேன். தமிழ், ஏன் இப்படி இருக்க? ஏன் இப்படி பண்ண? என்னடி ஆச்சு உனக்கு? எதுக்கு உனக்கு இவ்வளவு கோவம் வருது? இவ்வளவு திமிராயிடுச்சா உனக்கு? இப்படியே பண்ணிட்டு இருந்தது வை. அடிக்காதம்மா. சாரிடா. பரவாயில்ல ஆண்டி. சாரி சார். இனிமே இப்படி நடக்காம நான் பாத்துக்கிறேன். உங்க பொண்ணு ஏற்கனவே 2-3 தடவை சண்டை போட்டிருக்கா. இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ணா கண்டிப்பா நான் டிசி கொடுக்க சொல்லிடுவேன். சாரி சார். வாமா. இந்த வயசுலயே எதுக்கு இவளுக்கு இப்படி கோவம் வருது? சாரி மேடம். இதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். கூட்டிட்டு போங்க. என்ன ஜோசியரே, ரொம்ப நேரமா ஜாதகத்தையே பார்த்துட்டு இருக்கீங்க? முகூர்த்த நாள் குறிச்சு கொடுத்தீங்கன்னா
மற்ற வேலையெல்லாம் ஆரம்பிச்சிடலாம்ல? இதுதான் மாப்பிள்ளையோட ஜாதகமா? ஆமா ஜோசியரே. என்ன ஜோசியரே, மாப்பிள்ளை ஜாதகத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கா? பிரச்சனை எல்லாம் ஒண்ணு இல்ல. ஆனா ஜோசியரே, ஆனானா என்ன? ஒண்ணுமே புரியலையே. ஜோசியரே, எதுவா இருந்தாலும் ஓப்பனா சொல்லுங்க. இல்ல, இந்த ஜாதகத்தை பார்த்தா ஏற்கனவே கல்யாணம் ஆனவரோட ஜாதகம் போல இருக்கு. ஜோசியரே, என்ன சொல்றீங்க? ஆதிய என் தங்கச்சிக்கு 10 வருஷமா தெரியும். ஆனா அப்படியெல்லாம் ஒண்ணும் நடக்கலையே. நான் அப்படி சொல்லல சார், கட்டம் அப்படி சொல்லுது. இவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ரொம்ப நாளா குடும்ப வாழ்க்கைய வாழ்ந்த மாதிரி சொல்லுது. அண்ணா, இதுக்கு தான் சொன்னேன் இந்த ஆஸ்ட்ராலஜிலாம் வேண்டான்னு. கேட்டியா நீ? இருடா, நீ எதுவும் டென்ஷன் ஆகாத. அவர் சரியா பாத்திருக்க மாட்டாரு. சுதாகர் சார், நான் என்ன வேணும்னு நான் சொல்றேன். பார்க்கும்போது அப்படி தெரிஞ்சது, அதனால சொன்னேன். ஒருவேளை மாப்பிள்ளைக்கு ஏதாவது தோஷம் கழிக்கிறதுக்காக வாழை மரத்துல தாலி கட்டுறது, ஆத்துல மஞ்ச கயிறை விடுறதுன்னு இந்த மாதிரி ஏதாவது பண்ணிருக்கலாம். அப்படி பண்ணா கூட அதுவும் கல்யாணம் மாதிரி தானே கணக்கு. அப்படின்னா அது நடந்திருக்க வாய்ப்பு இருக்குங்க. நம்ம சிவகாமி ஆண்டி பையன் இருக்கான்ல, அவனுக்கும் அப்படிதான் பண்ணாங்க. அப்புறம் என்ன ஜோசியரே, நீங்க முகூர்த்த நாளை பார்த்து குறிச்சு கொடுங்க. சரி. வர வளர்ப்பிறை 18ஆம் தேதி காலையில 8ல இருந்து 9:30 வரைக்கும் நல்ல நேரம் இருக்கு. நீங்க அன்னைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாம். அப்புறம் என்ன, கல்யாண வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.